தனியாக தான் விளாக் எடுத்துகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு யாருமே வரமாட்டேன்ட்டாருங்க. சீன் போடுறாங்க போகிறா. என்ன பீச்சுனா கண்ணூர் பீச். கண்ணூரில் இருக்க பீச். நான் ஃபஸ்ட் டைம் தான் வரேன். நானுமே இப்போ தான் வரேன். பாருங்களேன், ட்ரைனேஜ் தண்ணி மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி சாக்கடை தண்ணி மாதிரி இருக்கு. போயிட்டு இப்படி கடலில் கலக்குது. அந்த எண்டுக்கு போகிறேன் இப்போ. தனியாக விளாக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நேற்று நைட்டு கிளம்பி 2 மணி ஆயிடுச்சு. இங்கே வர மதியம் செம்ம தூக்கம். லைட் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டோங்க. வர ஒருத்தனும் கார் எடுக்கலைங்க. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஏதோ ஒரு விளாகை போடுவோமேன்று தான் அன்னைக்கு பசங்களோட அப்படியே வெளியே வந்ததையே ஒரு விளாகா போடுவோம் அப்படின்ட்டு கேமரா ஆன் பண்ணால் அவனுக்கு யாரும் வரலன்ட்டாங்க. ஷையாக இருக்காமா. சரி, நம்மளே விளாகை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம்ட்டு தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவனுமே தேவையில்லாடாங்க. அங்கதான் இருக்கானுங்க. நீங்கன்னா அங்கதான் இருக்கானுங்க. கையை வெளிக்கிறீங்க, மொபைல் தூக்கி குடிச்சிட்டு. இது பாருங்களேன், இது பாருங்க செமையா இருக்கு இந்த இடம். இதை முடிச்சுட்டு அடுத்தது என்ன பிளான்னா குளிக்க போறோம். குளிச்சுட்டு அடுத்தது வந்து ஏதோ டிரைவிங் பீச் இருக்காம இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க டிரைவிங் பீச் இருக்கான், அங்கே போகணும். அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். உங்களுக்கும் காட்டுறேன். நல்லா இல்லைனாலும் காட்டுறேன். செமையா இருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் வரணும். செமையா இருக்குங்க இந்த இடம். புரியும் காட்டுறவங்க. வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக கேட்குதுன்னு தெரியல. நான் மைக் யூஸ் பண்ணல, லைவ் சவுண்டே தான். கேமரா லைவ் சவுண்டே தான். இப்படி இருக்கு இடம். இருக்கு இது மேலே இறங்குனா கொஞ்சம் வேகம் இருக்கும். அவ்வளோதாங்க. இங்க இருந்து நான் கிளம்ப போறேன். போயிட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த பீச். இந்த பீச் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஆளுங்க தான் யாரும் இல்லை, கூட்டம் இல்லை, எப்படியா இருக்கு. ஒருவேளை வீக்கெண்ட் டேஸில் வந்துச்சு. ஓகேங்க, அடுத்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எந்த இடம் எப்படி இருக்கு என்னன்னு காட்டுறேன். மூச்சு வாங்குது. இதுக்கே மூச்சு வாங்குதான் நீங்கள் நினைக்கலாம். இடம் எவ்வளோ தூரம்னு காட்டுறாருங்க, எவ்வளோ தூரம்னு காட்டுறாருங்க அந்த சைடு. அதனால தான் மூச்சு வாங்குது. அந்த லாஸ்ட்டில் ஒரு 4 பேர் நிற்கிறாங்கல்ல, அந்த எண்டுலேருந்து நான் அங்கே போயிட்டு அங்கேருந்து நான் நடந்து வந்தேங்க. சமலாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் மூச்சு வாங்குது, இல்லைன்னா வாங்காது. சரி, ஓகே. குளிச்சுட்டு அடுத்த பீச்சுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு எந்த இடம்
அடுத்த பீச்சுக்கு போயிட்டு ஒரு லாகை கண்டினியூ பண்ணுறேன். பாய். இப்போ எங்கே இருக்கோன்னா வந்து இந்த பீச்லேயே வந்து ட்ரைவ் பண்ணுவாங்களாமே. இந்த பீச் நேம் தெரில, நான் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த பீச் பேர் தெரில, நான் மென்ஷன் பண்ணுறேன், கீழே மென்ஷன் பண்ணுறேன் என்ன பீச்சுன்ட்டு. இங்கே தான் வந்துருக்கு பாருங்க. எல்லாம் உள்ளே போய் விளாண்டுட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் காரில் இருக்கான், இவ்வளோ நேரம் எல்லாம் ட்ரிஃப்ட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. செமையாக இருக்குங்க பீச்சு. வந்து ஒரு 4 மணி நேரம் ஆகுங்க, அதுக்குள்ளே கிளம்பலாங்கிறாங்க. ஹலோ காய்ஸ், இவனுங்களை நம்பி வந்ததுக்கு இன்னைக்கு எங்கேயுமே சுத்தமும் இல்லை. 10 நிமிஷம் கூட வராது டியூரேஷன் இந்த வீடியோ. அடுத்து என்னடா நீ ஒரு பைத்தியார் அப்படிதான் பண்ணிட்டுப்பா. அடுத்த வீடியோ நான் லென்த்தாக போட ட்ரை பண்ணுறேன். இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான். அடுத்த வந்து அடுத்து என்னடாண்டா மகியா 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 வீட்டுக்கு போடாமா? வீட்டுக்கு ஓகே. இவனுக்கு 2 பேரும் இன்னைக்கு வீட்டுல வந்து ஜெயிலு தான். அங்க ஒருத்தன் வரமாட்டான். நான் மட்டும்தான் வீட்டுல உண்மையை சொல்லிட்டு வந்திருக்கேன். இவங்கெல்லாம் வந்து பழனி கோயிலுக்கு போயிடறாங்க. மாட்டிப்பாங்க. வீடியோ இன்னைக்கு எப்படியும் வந்து ரிலீஸ் ஆனவங்க மாட்டிப்பாங்க, அது வேற விஷயம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் கார் ஓட்ட போறேன். பாய்.